கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் நம்ம மேல் தங்கியிருப்பதாக. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து யாக்கோபு 1:17 தெளிவாக சொல்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நன்மையான ஈவுகள் எல்லாம் பரலோகத்திலிருந்து கடந்து பரமபிதா நமக்கு தருகிறார். அப்படி அவர் தரும்போது அதில் இந்த மாற்றமும் கிடையாது, எந்த நிறைவேறுதல் இல்லாமல் இராது. எந்த மாற்றம் கிடையாது. அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் வானத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையினால் திருப்திப்படுத்துகிறார். அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் சம்பூர்ணமாக இருக்கிறதுன்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6:17 சொல்லுகிறது. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அருமையானவர்களே, அவர் சம்பூர்ணமாய் முழுமையாய் பூர்த்தியாய் கொடுக்கிற தேவன். ஏதோ கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் இல்லை. கர்த்தரை நான் நம்பி அவருடைய சமுத்திரத்தில் போகிற போது அவர் நம்மை ஆசீர்வதித்தால் அது பூர்ணமாக இருக்கும். நம்மளுக்கு தேவை எல்லாம் சரியாகும், மிச்சமியாக இருக்கும். வழிந்தோடு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எனவே அவர் கொடுக்குற கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எந்த குறையும் இராதபடி அது வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தை கொடுக்கும். எனவே நாம் கர்த்தரை பற்றுவராக இருந்து கர்த்தரிடத்தில் பெறுகிற நன்மைக்காக காத்திருக்க வேண்டும். அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். விசுவாசத்தோடு கேட்கிற போது நாம் அதை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே ஜனங்களை எப்படி ஆலயத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசாரியர்களுக்கு தெளிவாய் எண்ணாகமம் 6:27 அவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவை எல்லாம் ஆண்டவருடைய நாமத்திலே இருக்கிறது. இயேசுவின் நாமம் வானத்துக்கும் புலத்துக்கும் பூமிக்கு மேலான நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தினாலே நாம் கேட்கிற போது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். எனவே ஆசீர்வாதம் சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டும். அது என்ன அடையாளம் என்றால், மனிதனால் இல்லை, கர்த்தரால் ஆசீர்வாதம் வருகிறதுன்னு சொல்லி அதை சொல்ல வேண்டும். எண்ணாகமம் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய பிள்ளைகள், அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் ஆகிய நமக்கு நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். அது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. கர்த்தரை நான் கேட்கிறது, தகப்பனுடைய பிள்ளை கேட்கிறது போல ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து கடந்து வரும்போது ஆண்டவர் நிச்சயிக்கிறார்னா அவர் நம்மை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறார். எனவே தான் இதை யாரும் மாற்ற முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற போது யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லி பிரியam எண்ணாகமம் 23:20 நாம் சொல்வதை பார்க்கிறோம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கர்த்தரிடத்திலே காத்திருந்து ஆண்டவரிடத்திலே கெஞ்சி மன்றாடி கேட்கிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது யாரும் மாற்ற முடியாது. யாக்கோபு தமையனுக்கு பயந்து ஓடுகிற போது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டது அப்படியே கொடுத்தார். ஏன் நான் திரும்பி வரவும் என்னை உண்ண உணவும் உடுக்க வச்சிருந்திருந்த இடத்துக்கு நான் திரும்ப வந்தால் நான் இந்த ஒரு பள்ளியிடமாக்குவேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவன் கெஞ்சி மன்றாடினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கால்களை பிடித்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? நாமும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய பரம பதத்தை பிடித்து ஆண்டவத்தை மன்றாட வேண்டும். அப்பொழுது ஆவியானவர் நம்மோடு இடைவிடுவார். நம்முடைய காப்பாரிச்சா நம்முடைய குறைகளை அவர் வெளிப்படுத்துவார். அதை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவர் சொந்த விசுவாசத்தோடு, ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமம் என்னாகிறவன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்வது போல சொல்ல வேண்டும். அப்படி நாம் சொல்லுகிற போது கர்த்தருடைய பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் பாராட்டுவார். ஏன்னா அவரே சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறேன்னு சொல்லுகிறார். ஆசீர்வதித்தான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஆதியாகமத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 1:28 சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும்
ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய காட்சி தந்தது மாத்திரமில்லை, அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ள வேண்டும். சகல பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் எல்லாவற்றையும் நீங்கள் நிச்சயம் ஆண்டு கொள்ள வேண்டும் சொல்கிறார். அது மாத்திரம் நாம் பருகி பிறக்க வேண்டும். அதான் நான் உபவாகத்தில் வாசிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். அவன் ஆண்டவத்தில் நான் கடந்து வருகிற போது அவர் நிறைவாய் தருகிற கர்த்தர், அவர் சம்பூர்ணமான தேவன். அதை நான் நம்ப வேண்டும். நம்பி அவருடைய சமத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்து அவர் நிறைவேற்றுவார். 90ஆம் ஆண்டு 90ஆவது வயதில் இருக்கும்போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பாருங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க உன்னை பெருக பண்ணுவேன்ப்பா. அதான் இப்போ 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவனுக்கு ஒருவனாக இருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்தார். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அழைத்தார். 12ஆம் அதிகாரத்தில் அழைத்து போகிற அவன் என்ன விக்கிரகத்தை வணங்கி கொண்டு ஒரு இதில் இருந்தான். அவனை அழைத்து கர்த்தர் அவனை பெருக பண்ணுவதுன்னு சொல்லுகிறார். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் 100ஆம் வருஷத்தில் வயதில் 21 சொல்லப்படுகிறது. அதை அவர் நிறைவேற்றினார். கர்த்தர் தாம் சொல்லியபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னால் அவர் சொல்லி செய்கிறார். இதுதான் அந்த அவன் எப்படி நம்புறானா, ரோமர் 4:21 அவங்க சொல்லுகிறான், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி முழு நிச்சயமாய் கம்ப்ளீட் ஃபெய்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு நிச்சயமாய் அவன் நம்பினான். அதுபடியே அவன் கேட்டான். அப்படியே கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்துக்காக தேவனுடைய சமத்தை நம்மை தாழ்த்தி ஒப்படைப்போமாக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அவனை பெருக பண்ணின தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமத்தில் நீ தாழ்த்தி தர்ம சந்திரியா தேவனுடைய சமத்தில் அர்ப்பணிக்கிற போது நிச்சயமாக இவன் விண்ணப்பங்களை ஒரு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரத்தில் நாம் கேட்டு, ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு தாரும், இந்த ஆசீர்வாதத்தில் நிரப்பும் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு கேட்போம். எங்களை நேசித்து வழிநடத்தின நீ ஆண்டவரே முத்துதைக்கிறோம். பலத்த பாரப்பட்ட நிலையில் இருக்க மக்கள், வேலினாலும் வியாதினாலும் கலக்கத்தில் இருக்க மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. யாரெல்லாம் நோடு இணைந்து இந்த வெள்ளை ஜெபிக்கிறார்களோ அல்லது இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை கட்டையிடும். கிருபையால் நிரப்பப்பா. நீ சம்பூர்ணமான கர்த்தர். உங்களுடைய காத்திருக்கிற போது, ஆண்டவரை விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது நீர் ஒவ்வொருவரையும் ஆசிரியக்கிறது. இந்த நாளில் ஆண்டவரை கண்ணோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்கும். நன்மையை கட்டையிடும். வியாதியை நீக்கும். பரத்திலிருந்து ஒரு நன்மையாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிப்பா. ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வாதமாக இருக்கத்தக்க ஒரு நிலைமையில் நீ உயர்த்தி வழிநடத்தும். உடைய கிருபை தாங்குவதாக. யாம் இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவரே, கர்த்தரின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம்மை தங்குவதாக. ஆமேன். ஜெப தேவைகளுக்கும் தொடர்புக்கும் சகோதரர் ஒய்பி தேவதாஸ், யெகோவா ஷாலோம், பெரிய விளை, கொட்டாரம் போஸ்ட் 629703. தொலைபேசி எண் 944 28 29 368. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளி இரவு நாகர்கோவில் பிலிப்புரம் சிஎஸ்ஐ ஆலயத்தில் நடைபெறும் முழுதிரவு ஜெபத்திலும், மாதத்தின் கடைசி சனி காலை 10 மணி முதல் பெரியவிளை யெகோவா ஷாலோம் இல்லத்தில் நடைபெறும் உபவாச ஜெபத்திலும் பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெற அன்புடன் அழைக்கிறோம்.